Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CS25C01 கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் சி சப்ஜெக்டில் சாப்டர் வைஸ் ஃபர்ஸ்ட் சாப்டரில் இருக்க ஒவ்வொரு சிலபஸில் இருக்க டாபிக்ஸ்க்கும் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் ஒரு டாபிக்னா ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, இது எல்லாமே சின்ன சின்ன பேசிக்ஸ். இந்த பேசிக்ஸ்லாம் தெரிஞ்சாதான் நம்மளால ஒரு சி ப்ரோக்ராமை நீட்டாக நம்மளால் எழுத முடியும். ஓகேவா, அதுக்காக நம்ம கத்துக்கிறது தான். இப்போ டேட்டானா என்னன்னு தெரியும். இட் இஸ் த கலெக்ஷன் ஆஃப் வேரியஸ் இன்ஃபர்மேஷன். அப்படிப்பட்ட டேட்டா எந்தெந்த டைப்லலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கணும்ல. ஸோ அந்த டேட்டா டைப்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் பேசிக் டேட்டா டைப்ஸ் சொல்லுவோம், ஆர் த ஃபண்டமெண்டல் பில்டிங் பிளாக்ஸ் யூஸ்டு டு டிக்ளேர் த வேரியபிள்ஸ் அண்ட் ஸ்டோர் டேட்டா. எப்படி ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ண போகிறோம், அதில் எப்படி வேல்யூஸை ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பில் நம்ம பார்க்க போகிறது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா இண்டீஜர். இண்டீஜர் அப்படின்னா என்ன? நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸை தான் நம்ம இண்டீஜர்னு சொல்வோம். அதை ஷார்ட் ஃபார்ம்ல கீவேர்ட் எப்படி மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா இன்ட்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணி தான் மென்ஷன் பண்ணணும். ஓகேவா, ஸோ இட் இஸ் யூஸ்டு டு ஸ்டோர் த ஹோல் நம்பர்ஸ். போத் பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். பட் எப்படி இருக்கக்கூடாதுன்னா வித்தவுட் டெசிமல்ஸ், பாயிண்ட் வச்ச நம்பரா இருக்கக்கூடாது. ஸோ டெசிமல் நம்பர் வேல்யூ இல்லாம நம்ம ஹோல் பாசிட்டிவோ நெகட்டிவோ எந்த இதில் வேணா போடுறது தான் நம்ம இண்டீஜர்னு சொல்வோம். ஓகேவா, இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 2 or 4 பைட்ஸ் இருக்கும். நம்மளுக்கு ஒரு 32 பிட்ஸ் சேர்ந்தது தான், ஒரு பைட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 2 or 4 பைட்ஸ்ல இதுக்கு நம்ம வேல்யூ எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் நீங்க பாருங்க, இண்டீஜர்ல நான் வாங்குறேன், அதனால தான் நான் இன்ட்னு கொடுக்குறேன். ஏஜ் ஈக்குவல் டு 25. ஏஜ்ன்ற வேரியபிள்ல 25 அப்படின்ற இண்டீஜர் வேல்யூவை நான் ஸ்டோர் பண்றேன். இதுக்கு பேர் தான் இண்டீஜர் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இண்டீஜர் டேட்டா டைப்பை மென்ஷன் பண்றதுக்கான ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர், என்னோட அவுட்புட் இன்புட் எப்படி இருக்கணும்னு சொல்றது தான் அந்த ஃபார்மேட் ஸ்பெசிஃபையருக்கு இந்த பெர்சன்டேஜ் சிம்பிள் போடுவோம். ஸோ இண்டீஜர் அப்படின்னா நம்ம டி அப்படின்ற கேரக்டர் யூஸ் பண்ணி தான் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் இது பண்ணணும். ஓகேவா, ஸோ அதை தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். printf ஏஜ் ஈக்குவல் டு %d, ஏஜ். ஓகே, அப்போ பிரிண்ட் பண்ணுறப்ப அவுட்புட் என்ன பிரிண்ட் பண்ணும்? நமக்கு 25, ஏஜ் ஈக்குவல் டு 25 அப்படின்னு பிரிண்ட் பண்ணும். ஓகேவா, இதுதான் இண்டீஜர் டேட்டா டைப். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் கேரக்டர். கேரக்டர் அப்படின்னா என்னன்னா இட் இஸ் a சிங்கிள் ஒன். ஏதோ ஒன்று சிம்பிள்ஸோ லெட்டர்ஸோ டிஜிட்ஸோ ஒன்னே ஒன்று கொடுக்கறதுக்கு பேர் கேரக்டர்னு சொல்லுவோம். அதை ஷார்ட் ஃபார்ம் கீவேர்டில் எப்படி சொல்லுவோம்னா கேர் அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணி சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இட் இஸ் யூஸ்டு டு ஸ்டோர் த சிங்கிள் கேரக்டர்ஸ் லைக் லெட்டரா இருக்கலாம், டிஜிட்ஸா இருக்கலாம், சிம்பிள்ஸா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் கேரக்டர் எடுத்துக்கிறதுனால 1 பிட் தான். இதை நம்ம ஆஸ்கி வேல்யூலையும் ஸ்டோர் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ கேர் நம்ம என்ன பண்ணோம், ப்ரீவியஸ் இதில் இன்ட்னு நம்ம கொடுத்தோம், அது இண்டீஜரை மென்ஷன் பண்ண, கேர்ன்ற கீவேர்ட் கேரக்டரை மென்ஷன் பண்ண. ஸோ கிரேட் அப்படின்ற வேரியபிள்ல ஏ அப்படின்ற ஒரு கேரக்டரை நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் என்ன பண்ணணும் அப்படின்னா percentage c. இந்த cன்ற ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் தான் கேரக்டர் மென்ஷன் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றது. ஓகேவா, இது நெக்ஸ்ட். தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட். ஃப்ளோட் அப்படின்னா என்னன்னா டெசிமல் பாயிண்ட் அப்படின்னு அர்த்தம். தட் மீன்ஸ் புள்ளி வச்ச வேல்யூ எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஃப்ளோட் அப்படின்னு சொல்லுவோம். இதோட கீவேர்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃப்ளோட் அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணணும். ஓகேவா, ஸோ இட் இஸ் யூஸ்டு டு ஸ்டோர் நம்பர்ஸ் வித் டெசிமல் பாயிண்ட்ஸ். டெசிமல் பாயிண்ட்ஸில் தான் நம்மளோட வேல்யூஸை ஸ்டோர் பண்ண போகுது. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4 பிட்டு. இது நம்ம ஒரு பாயிண்ட் வச்சதுக்கப்புறம் அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் 6 டிஜிட் வேல்யூவை மட்டும்தான் ஆஃப்டர் த டெசிமல் எடுத்துக்கும். ஓகேவா, ஸோ இங்கே பாருங்க, இங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்ப எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், ஃப்ளோட் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணணும் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் மென்ஷன் பண்ணுறப்ப. ஸோ பை அப்படின்ற வேரியபிளில் நம்ம ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறோம். பாயிண்ட்டுக்கு எடுத்து இப்போ நான் ஒரு 5 வேரியபிள் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் வேல்யூஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணலாம். இங்கே ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் எஃப்னு வரும். ஏன்னா பர்சன்டேஜ் நம்ம என்ன பண்ணோம், இண்டீஜருக்கு டி போட்டோம், கேரக்டருக்கு சி போட்டோம், இங்கே பர்சன்டேஜ் எஃப் போடணும். ஓகேவா, ஸோ இதுதான் ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டுக்கானது. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா டபுள். ஓகே, டபுள் அப்படின்னா என்னன்னா ஃப்ளோட்டிங் இருக்கு பார்த்தீங்களா, ஃப்ளோட்டுக்கு டபுள் அப்படின்னு அர்த்தம். தட் மீன்ஸ் ஃப்ளோட்டே தான் டபுள் ப்ரீஷியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுனா ஒன்றுமே கிடையாது, ஹையர் அக்யூரசி. நம்ம பாயிண்ட் இருந்துச்சு பார்த்தீங்களா, பாயிண்ட்டுக்கு அடுத்து நம்ம என்ன
பண்ணலாம்னா 15 டிஜிட்ஸை ஸ்டோர் பண்ணலாம். ஃப்ளோட் பாயிண்டிங்கில் என்ன பண்ணோம், வெறும் 6 டிஜிட் தான் ஸ்டோர் பண்ண முடியும். பட் டபுள் வந்து அதோட டபுள் மடங்கு அப்படின்றனால நம்ம 15 பாயிண்ட்ஸை ஸ்டோர் பண்ண முடியும் வேல்யூஸை. அப்போது அங்கே 4 பிட்ஸ் வந்து நமக்கு சைஸ் அப்படின்னா இங்கே 8 பிட்ஸ் நம்மளோட சைஸ். ஓகேவா? ஸோ அதுக்கான கீவேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா டபுள்னு மென்ஷன் பண்ணணும். ஸோ டபுள். நெக்ஸ்ட் அதுக்கான ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் பார்த்தீங்கன்னா %LF லாங் ஃப்ளோட் அப்படின்னு சொல்லுவோம். அது நார்மல் ஃப்ளோட், இது லாங் ஃப்ளோட். அந்த லாங் ஃப்ளோட்டை தான் டபுள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? லாஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா வாய்ட் அப்படின்றது ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன். இது என்ன பண்ணும் அப்படின்னா வேல்யூ ஆப்சன்ஸ் ஆஃப் வேல்யூவை மென்ஷன் பண்ணுறதுக்காக நான் டிக்ளேர் பண்ணுறப்ப எதுவும் கொடுக்க மாட்டேன். ஓகேவா? ஆஸ் அ ரிட்டர்ன் வேல்யூ நம்ம எந்த ஒரு ரிட்டர்ன் வேல்யூமே எழுத தேவை கிடையாது. எப்போவுமே ரிட்டர்ன் 0லாம் போடுவோம்ல, அந்த மாதிரி எதுவும் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நான் அதுக்குள்ளே ஃபங்க்ஷனுக்குள்ளே வேல்யூஸை ப்ரொடியூஸ் பண்ணிருக்கிறதுக்கு நான் வாய்ட் அப்படின்ற டேட்டா டைப்பை யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் டேட்டா டைப்ஸ் யூஸ்டு இன் சி ப்ரோக்ராமிங். ரொம்ப 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 ஈஸியான டாபிக் தான், சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. முருகன் டெக்வல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும். திஸ் இஸ் ஜெயஸ்ரீ சைனிங் ஆஃப்.